மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள். இவங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கும் கறவை மாடு கொடுத்ததுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. சமூகம் சார்ந்த திட்டங்கள் வேணும். மகளிர் உரிமை தொகை செலவு தான், மாசம் 1000 வாங்கி செலவழிச்சோங்க, அவ்வளவுதான். வேற என்ன அதனால லாபம்? கவர்மெண்ட் ஏதாவது லாபம் இருக்கா? இதே நீங்க கறவை மாடுன்னா அந்த குடும்பத்துக்கு லாபம். அந்த குடும்பம் அந்த மாடை வச்சு பொழைக்கும். 1 மாடு 2 மாடு ஆகும், 2 மாடு 3 மாடு ஆகும். மாடை வச்சு பொழைக்கும். பால் உற்பத்தி பெருக்கும். பாலை கொண்டு வந்து சொசைட்டிக்கு ஊற்றும். கவர்மெண்ட்டுக்கு பால் உற்பத்தி கிடைக்கும். கவர்மெண்ட் அந்த பாலை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்படி ஒன்று சார்ந்து தான் பொருளாதாரன்றது. எதுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு கொண்டு வராங்க? பணம் ஒரு இடத்துல போய் முடங்கிடும், கருப்பு பணமா. அப்போ ஜனங்கள்ட்ட கீழே காசே இருக்காது. காசு இல்லைன்னா எதுவுமே ரொட்டேட் ஆகாது. அப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஏதோ ஒரு வகையில் டெய்லி ஒரு 400 ரூபா கிடைக்குதுன்னா அந்த 400 ரூபா வச்சு ஒருத்தர் செருப்பு வாங்குவான், துணி வாங்குவான், ஹோட்டலில் போய் சாப்பிடுவான், மளிகை கடையில் பொருள் வாங்குவான். அப்போ இந்த 4 பேரும் வருமானம் கிடைக்கும். அவன் வந்து வேற ஏதாவது ஒன்று வாங்குவான், ஏதாவது பண்ணுவான். இப்படி ஒன்று சார்ந்துன்னு தான் போகும். அப்போ என்னன்னா பணம் சுழற்சி இருக்கும். அது நாட்டுக்கு நல்லது.